தாவேக்காவின் அடுத்த மாநாடு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கிற உப்பளம் ஹார்பர் பக்கத்துல நடக்க போறதா பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சு. அது உறுதி செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா, அங்க எங்கேயுமே நாற்காலி எதுவுமே போடக்கூடாது. அதாவது விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கும் மேடை எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் வேன்ல இருந்துகிட்டே தான் பேசணும். அது ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் கிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 10:30 to 12:30 வரைக்கும் தான் பேசுறதுக்கு டைமிங் மாதிரியே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது போக பாஸ் அண்ட் கியூஆர் கோடு வந்து யார் யார் உள்ள வரணும் என்ன ஏதுன்னு வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருந்தெல்லாம் யாரும் வரக்கூடாது, புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பீச் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாம தொண்டர்கள் வாரியாஸ், அதாவது எம்எல்ஏ எம்பிஸ் மாவட்ட இதுல இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஏரியா வைஸும் பிரிச்சு இது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளையான மேற்பட்ட தொழில்கள் மேம்பட்ட வேலைகள் எல்லாமே இங்கே நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்னும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றதுக்காக அங்கே பயங்கரமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிக்கைகள் எல்லாமே கட்சியிலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் இது பண்ணுறத விட விஜய் கட்சியிலேருந்து இந்த மாதிரி இதுங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் வரணுங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் கட்சிகள் இருக்கவங்களும் தொண்டர்கள் இருக்கவங்களும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சரி அரசு வந்து சொல்லியிருக்குது. பட் அதை மீறியும் எவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, விஜயை பார்க்கறதுக்காக போகிறதுக்கு அந்த கட்சி மீட்டிங்கை கேட்கறதுக்கு போகிறாங்க, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் அடுத்தடுத்த செய்தியில் பொறுத்திருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம்.